Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்சம்பர்க் ஒர்க் விசா 2025 நியூ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதாவது நீங்கள் லக்சம்பர்க் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, ஒர்க் விசாக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன, ஒர்க் விசா அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஃபின்லாண்டுக்கு ஒர்க் விசா எப்படி அப்ளை பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் இருக்க பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லக்சம்பர்க் யூரோப்பில் இருக்க ஒரு டைனியான யூரோப்பியன் கண்ட்ரி. ஆனாலுமே இங்கே நிறைய இன்க்ரெடிபிளான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் அப்படின்னா ஸ்கில்டு ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் நான் லக்சம்பர்கில் போய் ஒர்க் பண்ணணும், ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. வேர்ல்ட்ஸ் வெல்த்தியஸ்ட் நேஷனில் ஒன் ஆஃப் த நேஷன் லக்சம்பர்க். இங்கே ஸ்டன்னிங் லேண்ட்ஸ்கேப், அது மட்டும் இல்லாமல் மல்டி கல்ச்சுரல் வைப் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எஸ்பெஷலி எந்தெந்த செக்டார்ஸில் அப்படின்னா ஐடி, ஃபினான்ஸ் அண்ட் ஹெல்த் கேர், இந்த மாதிரி செக்டார்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூரோப் சைடில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் லோவஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லக்சம்பர்க் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2025 நிறைய எக்ஸைட்டிங்கான சேஞ்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது லோ சேலரி த்ரெஷ்ஹோல்டு. EU ப்ளூ கார்டுக்கான சேலரி ரெக்வயர்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 58,968 யூரோஸ். எதுக்காக அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷ்னல்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்காக, அதாவது ஓப்பனிங் டோர் ஃபார் மோர் ப்ரொஃபஷ்னல்ஸ். செகண்ட் பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிள் ரெக்வயர்மெண்ட். அதாவது 3 years ஆஃப் ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி ஆர் மேனேஜரியல் ரோல்ஸ் கேன் நவ் சப்ஸ்டிடியூட் அகடமிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டு மொபிலிட்டி பர்க்ஸ். அதாவது நீங்கள் ஆல்ரெடி EU ப்ளூ கார்டு ஹோல்டர் இன் அனதர் கண்ட்ரி அப்படின்னா நீங்கள் லக்சம்பர்கில் 90 days வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். எந்த எக்ஸ்ட்ரா பர்மிட் இல்லைனா ரீலோகேட் பர்மிட் வித் மினிமம் ஹேசல் இல்லாமல் நீங்கள் லக்சம்பர்கில் 90 days வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எம்ப்ளாயர் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது ஆஃப்டர் 12 months நீங்கள் எம்ப்ளாயர்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரோல்ஸை கூட ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், எந்த ப்ரியர் அத்தாரைசேஷன் இல்லாமல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ். நீங்கள் விசாவை ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரீம்லைன்டு சிஸ்டம் மூலயமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். உங்களோட கட்டிங் டவுன் ஆன் ப்ராசஸிங் டைமுக்காக தான் இந்த டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் யோர் ஜாப் இன் லக்சம்பர்க்ஸ் ஜாப் மார்க்கெட். ஸோ நீங்கள் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க, அதாவது லக்சம்பர்கில் ஸ்கில் ஷார்ட்டேஜ் லிஸ்ட் இருக்கா, அதில் நான் ஃபிட் ஆவேனா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபை தேடணும். ஸோ அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஜாப்ஸ் இன் லக்சம்பர்க் ஃபார் 2025 என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் ப்ரோஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், ரிஸ்க் மேனேஜர்ஸ், காம்ப்ளியன்ஸ் ஆஃபீஸர்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் பார்க்க போகிறது டெக் விசார்ட்ஸ். அதாவது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் டேட்டா அனலிஸ்ட். தேர்டு ஹெல்த் கேர் ஹீரோஸ். அதாவது டாக்டர்ஸ், நர்சஸ், ஃபார்மசிஸ்ட். இங்கே ஸ்கில் ஷார்ட்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த்து பார்க்க போகிறது என்ஜினியர்ஸ், எக்ஸ்ட்ரா ஆர்டினன்ஸ், மெக்கானிக்கல், சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அதர் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது லாஜிஸ்டிக் மேனேஜர்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் மல்டிலிங்குவல் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் எல்லாமே லக்சம்பர்கில் ஸ்கில் ஷார்ட்டேஜஸ் ஜாப்ஸ் எல்லாமே இருக்குது. செகண்ட் ஸ்டெப் செக் யுவர் எலிஜிபிலிட்டி. நீங்கள் லக்சம்பர்க் ஒர்க் விசாவுக்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி செக் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 3 months வேலிடிட்டி பியாண்ட் யுவர் ஸ்டே. செகண்ட் 1 year எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் வித் எ லக்சம்பர்க் பேஸ்ட் கம்பெனி. நெக்ஸ்ட் தேர்ட் எம்ப்ளாயர்ஸ் காம்ப்ளியன்ஸ் வித்
லோக்கல் ஹையரிங் லாஸ். இது எல்லாமே உங்ககிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து போனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து EU ப்ளூ கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இப்போது சேலரி த்ரெஷ்ஹோல்டு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனுவலி 58,968 யூரோவாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து அப்டேட்டட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் 2025. இந்த லக்சம்பர்க் ஒர்க் விசா அப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் எஃபிஷியண்ட்டுக்காக. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெம்பரவரி ஆத்தரைசேஷன் டு ஸ்டே. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா டெம்பரவரி ஸ்டே ஆத்தரைசேஷனில் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கான பப்ளிக் போர்ட்டலில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து தேவையான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக அப்லோட் பண்ணணும் அந்த பிளாட்ஃபார்மில். அதாவது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் PDF இல்லைனா JPEGயில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ப்ராசஸிங் டைமையுமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் சிஸ்டம் ஆக்குனதால் ப்ராசஸிங் டைமுமே கம்மி. உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகி டெம்பரவரி ஸ்டே ஆத்தரைசேஷன் கைக்கு வந்துடும். செகண்ட் ஸ்டெப் வந்து டைப் D விசா அப்ளிகேஷன். ஒன்ஸ் உங்களுக்கு டெம்பரவரி ஆத்தரைசேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைப் D லாங் ஸ்டே விசாக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா லக்சம்பர்க் எம்பசி இல்லைனா கான்சுலேட், அதாவது உங்களோட ஹோம் கண்ட்ரியில் இருக்க லக்சம்பர்க் எம்பசி இல்லைனா கான்சுலேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து அதாவது டெம்பரவரி ஆத்தரைசேஷன் அப்ரூவல் லெட்டரையும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். அது கூடவே தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ், அது கூடவே எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். தேர்ட் ஸ்டெப் வந்து எம்ப்ளாயர்ஸ் ரோல். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ADEM இங்கே வந்து அவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா இது வந்து காம்ப்ளியன்ஸ் வித் லோக்கல் ஹையரிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதாவது லக்சம்பர்கில் இந்த பொசிஷனுக்கு லோக்கலில் யாருமே கிடைக்கல, அதனால் நான் வந்து இன்டர்நேஷ்னல் கேண்டிடேட்ஸை ஹையர் பண்ணுறேன்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ராசஸை ஸ்பீட் பண்ணணும். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து அரைவல் இன் லக்சம்பர்க். நீங்கள் லக்சம்பர்க் போனதுக்கப்புறம் இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிக்ளேர் யுவர் அரைவல். அதாவது நீங்கள் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதாவது நீங்கள் போன 3 டேஸ்க்கு உள்ள. நெக்ஸ்ட் செகண்ட் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். நீங்கள் வந்து மேண்டேட்டரி மெடிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். தேர்ட் வந்து ரெசிடென்ஸ் பர்மிட். நீங்கள் வந்து ரெசிடென்ட் பர்மிட்கான அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் நீங்கள் போன 3 மந்த்ஸ்க்குள்ளே. இந்த ப்ரொசீஜர் எல்லாமே சென்ட்ரலைஸ்ட். எதுக்காக அப்படின்னா கன்வீனியன்ஸ்க்காக இந்த ப்ரொசீஜர் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம பட்ஜெட் பற்றி பார்க்கலாம். ஸோ லக்சம்பர்கில் வந்து விசா காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். டெம்பரவரி ஆத்தரைசேஷனுக்கு 70 யூரோ ஆகும். டைப் D விசாக்கு 80 யூரோ. இப்போ நம்ம லிவிங் எக்ஸ்பென்சஸ் பற்றி பார்க்கலாம். மந்த்லி வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னா 2200 யூரோலேருந்து 2400 யூரோ வரைக்கும் ஆகும். இது வந்து ரெண்ட், ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே கவர் ஆகும். இன்னொரு மணி சேவிங் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க. டைரெக்டாக உங்களோட அப்ளிகேஷனை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மணியுமே சேவ் ஆகும். இந்த லக்சம்பர்க் ஒர்க் விசா பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்புறம் ஜாப் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி விசாவை நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ப்ராசஸ் ஆகி விசா வந்துடுச்சு அப்படின்னா லக்சம்பர்க் போய் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது தான். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லக்சம்பர்க் ஒர்க் விசா 2025 நியூ அப்ளிகேஷன் ப்ராசஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அதாவது ஏன் லக்சம்பர்கில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ரீசன். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருப்போம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அது மட்டும் இல்லாமல் லக்சம்பர்க் ஒர்க் விசா அப்ளை பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் வந்து ஃபின்லாண்ட் ஒர்க் விசா, அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் இருக்க டாப் 10
பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் ஃப்ரீ எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், அதாவது டூரிஸ்ட் வீசா எப்படி அப்ளை பண்ணுறது, வேறு நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் வீசா, அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் வீசாலாம் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனலில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.